சாரி சாரின்னு சொன்னா என்ன சொன்னா பண்ற அப்படின்னு சொன்னா என்ன சொன்னா பண்றியா ஓகே நீ அந்த ரோட் கிராஸ் பண்ணி நடு ரோட்ல போய் நின்று எல்லாருக்கும் கேட்குற மாதிரி ஐ லவ் யூ சஞ்சீவ் கத்தணும் சொன்னான். ஐ வாஸ் லைக் நோ ஐ வில் நாட் டூ தட். அதுக்கப்புறம் அவங்க பண்ணி தான் ஆகணும், இல்லை கோச்சிட்டே இருக்காங்க என்ன பண்றது, சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி போனேன். ரொம்ப எம்பாரசிங்கா இருந்தது பண்ணது. ஏன்னா நான் பண்ணி முடிச்சேன், ஓடிட்டேன் யாரும் பாக்குறதுக்குள்ள. நான் போய் கார்ல ஏறுறேன், ஹோல் பீப்புள் வெஹிக்கிள் நிறுத்திட்டு என்ன பாக்குறாங்க, என்ன இந்த கூட லூஸ் மாதிரி ரோட்ல நிக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. சொல்லுங்க வை சஞ்சீவ் உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன இந்த பையன் ரொம்ப வெள்ளையா இருக்கா? சும்மா சொன்னேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இவங்க தான் என்ன பண்ணாங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா பில்ட் பண்ண நல்லா இருக்கும்னு நான் மனசுல ஃபீல் பண்ணேன். ரொம்ப சகஜமா பழகுவாங்க எல்லாருக்கும். ஸோ நான் அது மாதிரி இருந்ததே கிடையாது. நான் எப்படின்னா என்ன இப்படி சொல்லிட்டாங்களே உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் அப்படிதான் நான் இருப்பேன். நான் வந்து ஜாலியா இருப்பேன், பட் என்ன ஏதாவது ஹர்ட் பண்ணாங்க நான் பேச மாட்டேன் அப்படின்னு நினைச்சு கோச்சிட்டு தான் இருப்பேன். ஆனா இவங்க அப்படி கிடையாது. இவங்க அவங்க ஹர்ட் பண்ணா கூட திரும்பி தான் போய் பேசுவாங்க. அதனால என்ன இவங்க ஒருத்தவங்க உங்களை ஹர்ட் பண்றாங்க திரும்பி போய் பேசுறாங்க அவங்க கிட்டே அப்படின்னு மாதிரி ஆச்சரியமா இருக்கும். ஸோ அது ரொம்ப கைண்ட் கேரக்டர். ஸ்டில் நவ் லைக் இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த கைண்ட் கேரக்டர். தட் இஸ் நைஸ் கேரக்டர் இல்லையா? இப்போ வந்துட்டு நானும் கோச்சிட்டாலே என் மேல தப்பு இருக்கு தெரிஞ்சாலே ஹீல் கமெண்ட் லைக் நான் தான் சாரி சரி அப்படின்னு சொல்லி சாரி கேட்டுருவாங்க. நான் எனக்கே கில்ட்டியா இருக்கும், நான் தான் தப்பு எப்படி அவங்க சாரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ குழப்பிடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. அண்ட் வை ஆலியா ஒரு ஸ்பார்க் வந்தது ப்ரோ. சும்மா படத்தை சொல்ற மாதிரிலாம் கிடையாது. நமக்கு தோணும் இல்லையா, சரி இவங்க கூட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இவங்களுக்கு நம்மளுக்கு பிடிக்குது, நம்மளுக்கும் அவங்களுக்கு பிடிக்குது, இவங்க லைஃப் பார்ட்னர் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு இவங்ககிட்ட. எனக்கு தெர் இஸ் அ சேயிங் இல்லை, யாருக்கோ இவங்களுக்கு இவங்க தான் எழுதி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி நான் ஐ ஃபெல்ட் உங்களுக்கு ஆலியாஸ் ரைட் பார்ட்னர் ஃபார் மீ. பார்த்தீங்கல்ல ஸ்பார்க்கா அப்படின்னு நிறைய விஷயத்துல எனக்கு நான் அதான் சொல்ல ரொம்ப லக்கி எனக்கு இவ அப்படின்னு சொல்லி நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன். ஷீ இஸ் வெரி இன்னைக்கு வரைக்குமே ஷீ இஸ் வெரி லக்கி ஃபார் மீ. அண்ட் லைஃப் பிஃபோர் மேரேஜ் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் அது ரொம்ப கொடுமைங்க. மேரேஜ் லவ்வே பண்ணிட்டு இருந்திருக்கா லாஸ்ட் வரைக்கும், ஏன்னா மேரேஜ்லாம் கண்டுபிடிச்சாங்க அதுக்கான ரீசன் என்ன சொல்லு, எனக்கே தெரியல. இல்ல எனக்கு தெரிஞ்சவனு ஏன் அப்படி சாமான் தொழுக்கு சொல்றாங்க, துணிக்காய போட்டு சொல்றாங்க, அதுக்கப்புறம் பண்ணல ஆனா சொல்றாங்கல்ல, அதனால நான் சொல்றேன் ஐயோ மேரேஜ் எல்லாம் பண்ணிருக்கணுமா லவ்வே பண்ணிட்டு இருந்திருக்கான். அதனால என்ன நீங்க அடிச்சுதான் வந்தீங்க பாப்பு, சும்மா இது இல்லன்னு சொல்ல வந்தேன். இப்படி சிச்சி அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, நீங்க அவ்வளோ நல்லா வேக்யூம் போடுறது நானு, ஆமா டிஷ் வாஷ் பண்றது நானு, சமைக்கிறது நானு, வீடு கிளீன் பண்ணி வச்சிருக்கிறது நானு, துணி காய போடுறது மட்டும் நீ. எனக்கு இப்ப புரியுது, வீட்டுக்குள்ள வந்துட்டு சஞ்சீவ் வந்துட்டு ஆலியாவா மாறிட்டு இருக்காங்க, நீங்க வெளியே தான் வந்துட்டு வெளியே போனா ஓகே டப்புன்னு அந்த தேவி படத்துல வர மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு நார்மலா ஹவுஸ் கீப்பிங் பண்றது ரொம்ப பிடிக்கும். அது நான் பெருமையா சொல்லுவேன். நான் வீடு கிளீனா வச்சுக்கணும், நீட்டா கியூட்டா வச்சுக்கணும்னு ஆசை. அதனால நீங்க இந்த இன்டீரியர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா போட்டோஸ்லயும் மேடம் வந்து நிம்மதியா உட்காந்து சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒண்ணு வாயில இருந்து கீழே வந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் போய் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடுங்க. அது சுத்தம் சோறு போட்டுட்டு சுத்தம் செய்வோம். இது எதிர்பார்க்கல. நான் இது எதுவுமே எதிர்பார்க்கல. நைஸ், வெரி குட்.